ஹாய் ரோக்லே, இது ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ண போகிறேன். சரி, உங்கள்கிட்டையும் காமிச்சிடலாம் அப்படின்ட்டு. இது முளை கட்டின வெந்தயம், தேங்காய் எடுத்திருக்கேன். இது ஒரு பாட்டில் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் அரைச்சிட்டு அப்ளை பண்ண வேண்டிதான். அந்த ஜூஸை எடுத்து தலையில் 1 மணி நேரம் வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹாய் ரோக்லே, ஹாப்பி சண்டே, ஜீசஸ் லவ்ஸ் அஸ். ரோக்லே, இன்றைக்கி ஒரு ஹேர் பேக் போட போகிறேன். நான் ஃபேஷன் கலர் பண்ணியிருக்கேன்ல, அதனால் முடி ரொம்ப ட்ரை ஆகிட்டே இருக்குதா. எதுவுமே மெயின்டைனே பண்ணுறதில்ல, கண்டிஷ்னரும் போடுறதில்ல. சன்சில்க் பிளாக் ஷாம்பு மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது முளை கட்டின வெந்தயம், இது தேங்காய் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வடிகட்டி ஜூஸ் எடுத்துகிட்டு ஒரு சாஸ் பாட்டிலில் வச்சு இல்லைனா காட்டன் வச்சு நம்ம தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரம் கழித்து திருப்பி ப்ளெயின் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிட்டோன்னா முடி நல்லா சாஃப்டாக ஹேர் க்ரோத்தும் ப்ரமோட் பண்ணும், நல்லா கண்டிஷ்னிங்கும் பண்ணும் நேச்சுரலாக. ஓகேவா ரோக்லே? வாங்க பண்ணலாம். ரோக்லே, இது அரைச்சி எடுத்தாச்சு. சக்கை தனியாக இருக்குது. இதோட ஜூஸ் மாதிரி எடுத்தாச்சு. இனி அந்த சாஸ் பாட்டிலில் ஊற்றி அப்ளை பண்ணலாம். இல்லைனா காட்டன் பால் எடுத்துகிட்டு அதை டிப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக முடிக்கு ஸ்கேல்ப்லேயும் அப்ளை பண்ணுங்கள், முடி மேலேயும் அப்ளை பண்ணுங்கள். மெயினாக நுனி முடியில் ஃபுல்லாக முடியோட எண்டு வரைக்கும் அப்ளை பண்ணணும். ஓகே, லைட்டாக மசாஜ். அதுக்கப்புறம் முடியோட எண்ட்ஸ்க்கு வந்துடலாம். அவ்வளோதான் ரோக்லே. நேர் எடுத்து ஃபஸ்ட்டு ஸ்கேல்ப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக மசாஜ். அதுக்கப்புறம் முடியோட எண்ட்ஸ்க்கு வந்துடலாம். தேய்ச்சி விட்டுருங்க அப்படியே, இல்லைன்னா ஒழுகிடும். ஒன்றும் இல்லை பண்ணுங்க ஒன்றும் இல்லை சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, பத்தும் தானே. மேலெல்லாம் ஃபுல்லாக ஆயிடுச்சு இல்லைங்களா? மேலெல்லாம் ஃபுல்லாக ஆயிடுச்சு. கொடுங்களேன், நான் கையில் பிடிச்சிக்குவா. இது மசாஜெல்லாம் தேவையில்லை, தடவி விட்டால் மட்டும் போதும். முடியே போதா, கொஞ்சோண்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு திருப்பி தேய்ச்சிட்றேன். நல்லா நுனி வரைக்கும் தேய்க்கணும் உறவுகளே. இன்னும் ஊற்றவா? ஊற்றவா? நீங்கள் கையில் பிடிங்க, நான் ஊற்றவா?
ஒரு வழியாக நுனி வரைக்கும் போட்டாச்சு உறவுகளே. இன்னும் கொஞ்சம் இருக்குது. திருப்பி இங்கே மேலே காஞ்சிருக்கும், அதை கொஞ்சம் போட்டு விட்டுடலாம். உறவுகளே, அந்த ஹேர் மாஸ்க் மாதிரி தேங்காய் பாலும் இதுவும் எடுத்து போட்டோம்ல, வெந்தயம் முளை கட்டினது, 2 மணி நேரம் ஆயிடுச்சு. கிளைண்ட்ஸ் வந்தாங்க, டை போட்டுவிட்டு அப்புறம் நான் இப்போ தான் ஹேர் வாஷ் எடுக்க போகிறேன். சும்மா ப்ளெயினாக தண்ணி வச்சு வாஷ் பண்ணால் போதும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.